வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 6/5/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5/5/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்காக பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா, இந்த 4 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இது 4 ஷோவுக்கும் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சாட் பண்ணுங்கன்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு அதுக்கப்புறம் நிறைய கேம் இருக்குது. நான் வந்து ரெஃபர் பண்ணுறது 3 டிஜிட்டுக்கு மட்டும் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா நான் அது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விட்ராவும் பண்ணிகிட்ருக்கேன். ரேட்டு கம்மியாக இருக்குது. ஈஸியாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். டைமிங் எல்லாமே அதிலே வந்துடும். நீங்களே ஈஸியாக அதிலே போட்டுக்கலாம். அதனால் நான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6-4-6 நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆல் போர்டும் வெற்றி கிடைக்கலன்பா. ஃபுல்லாகவே நம்ம புது ட்ரிக்லேருந்து தான் கொடுத்துருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் ஒரு பேட்டர்ன் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு முன்னாடி வெற்றி கிடச்சிட்டு இருந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி கிடைக்கும். பார்க்கலான்பா. நான் முயற்சி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும். கிடைச்சது அப்படின்னா ஒரு 6 நாள் 7 நாள் அப்படின்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம போன மாதத்துலலாம் காமிச்சிருந்தோம் 7 நாள் 8 நாள்லாம் கிடச்சிருந்தது. 9-2-8 இந்த 9-2-8க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் போர்டு வைஸாக பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 9-2 அப்படின்றது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1-2-9 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்கு. இந்த 9-2 பார்த்திங்கன்னா நம்ம 1 மணிக்கு கொடுத்துருக்கோம். 9-2 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இது 8 மணிக்கு. எல்லாமே டோட்டலாக ஆல் போர்டு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. 1-4-0க்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பரும் 0வும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 4-0 சேர்த்து கொடுக்கல. நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 5 இல்லைனா 3 வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 4-0 அப்படின்றது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு எல்லாமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 6/5/2025க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-8-3-6 3-9 0-8-0-6-0-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 0-6-0-9. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-8-9 3-8-4 3-6-9 3-6-4 0-8-9 0-6-4. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 3-6-9 0-6-9. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4 6-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-7. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-3 2-6 2-9 3-9 3-7 6-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-3 3-9. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3-9 2-3-7 2-6-9 2-6-7 1-3-9 1-6-7. எனக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-3-9 2-6-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6 3-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 02, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 95, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 14. ஏபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 09, 05, 01, 29, 25, 91. எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 09, 29. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 091, 094, 051, 054, 291, 251, 254. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 091, 254. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 90 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற மெயினாக ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 66, 44, 33, 99 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்கு ஏதாச்சும் தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. ஏதாச்சும் ஒரு சோலாக வச்சு. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.